Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மை பேஷனேட் அப்படின்ற டாபிக் கொடுத்து தனியாக ஓப்பன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்டர் 1க்குள்ளது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் நானாக ஓனாக க்ரியேட் பண்ணி சம்முக்கு கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து செஞ்சு பார்க்குறேன். ஓகேயா? ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. குட். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட். இப்போ நம்ம 9th ப்ராப்பர்ட்டி பார்க்குற மாதிரி வச்சுக்கோ. அட்ஜாயின்டு இன்ட்டு அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n-1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குடா தம்பி. என்ன இருக்குன்னா, இங்கிட்டு டிட்டர்மினன்ட் வந்துருச்சுன்னா அந்த ஏ வராது. இங்கிட்டு டிட்டர்மினன்ட் வந்துருச்சுன்னா இங்கிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n-1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இதை வச்சு தான் இந்த ஒரு இயரில் வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பப்ளிக்கில் கிரியேட்டட் சம் அட்ஜாயின்ட் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ. இதுக்கு நான் உனக்கு வீடியோ போட்டிருக்கேன், ப்ளே பண்ணி பார்த்துக்கோ. இப்போ இதில் வந்து இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து உனக்கு டிட்டர்மினன்ட் போடல, அதனால் இங்கிட்ட ஐஏ சேர்த்துருக்கு பார். இதுதான் ஒரு சின்ன வேரியேஷன். இந்த கணக்குக்கும் இந்த கணக்கு வேரியேஷனை பார்த்துக்கோ. குட். இப்போ ஒரு கணக்கை எடுத்துக்கிறோம் நம்மளா ஏ அப்படின்னு சொல்லிட்டு. லெட் ஏ ஈக்குவல் டு 2x2 எடுக்கிறேன். எப்போயுமே எடுக்கிறேன், நானாக தான் எடுக்கிறேன். 1 2 3 4. ஸோ உனக்கு எளிமையாக சொல்லிவிடுக்கிறக்காண்டி அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. இதோட ஆர்டர் வந்து 2. ஓகேயா? குட். 2x2னால ஃபஸ்ட் இதுக்கு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சோம்னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதர் டயகனல் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேயா? குட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு அட்ஜாயின்ட் இருக்குது. அப்போ அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா சொல்கிறது? அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் 1 4 சைன் சேஞ்ச் ஆயிரும், சைன் சேஞ்ச் ஆயிரும். கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி 1ன்னு லெஃப்ட் சைடில் உள்ளது 1. இது LHS. சரிங்களா? ரைட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வர்றேன். ரைட் ஹேண்ட் சைடு வரல ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிப்பார். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்றது இந்த ஏக்கு தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. 1 4s are 4 -3 2s are 6 சப்ராக்ட் பண்ணால் -2. இதை டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் பவர் n-1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து -2 ஹோல் ஸ்கொயர் n-1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்ட்டு ஏன்னு இருக்குது, இன்ட்டு ஏ. ரைட். குட். அப்போ -2 ஹோல் பவர் சப்ராக்ட் பண்ணால் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரியா சொல்கிறது? இன்ட்டு ஏ. ஏன்றது 1 2 3 4 அந்த கொஸ்டின். ஓகே. குட். இப்போ என்ன ஆயிரும்? -2 ஹோல் பவர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ -2 ஹோல் பவர் 1 -2 தான். -2 இன்ட்டு 1 2 3 4 அப்படின்னு வருது. இது செகண்ட் ஒன். அப்போ நீ கம்பேர் பண்ணி பாரு, ரெண்டு ஆன்சர் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து என்ன வருது? n-1 ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான். டிட்டர்மினன்ட் வந்து ஏ வருது. அப்போ இங்கே என்ன இன்ட்டு ஏ அப்படின்ட்டுருக்கு, இன்ட்டு ஏ அப்படின்ட்டுருக்கு. அப்போ இங்கே வந்து கம்பேர் பண்ணையில் வித்தியாசமாக வருதே. நல்லா கவனிச்சு பாரு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு. கவனிச்சு பாரு என்ன தப்பு இருக்கா அப்படின்ட்டு. அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்த்துக்கோ. ரைட்டு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n-1 ஹோல் ஸ்கொயர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n-1 ஹோல் ஸ்கொயர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து -2. சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -2 n2-1 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடுச்சு? 2-1 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம். என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு பாரு. சரிங்களா சொல்கிறது? ஏன்னா இந்த இடத்துல ஸ்கொயர் வராது. இந்த இடத்துல என்ன வராதா தம்பி? n-2ன்னு வரும். n-2 எத்தனை இது வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்கும் அப்படின்றத பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். சரியா சொல்கிறது? ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமாம், இந்த இடத்துல சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதை கவனமாக பாரு. அதுதான் இங்கே தப்பாகுது. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கோ. ஏன்னா தவறுகள் வரத்தான் செய்யும், நம்ம தான் ரெக்டிஃபை பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். n-2 2 அட்ஜாயின்ட் இருக்குல்ல, அதனால். சரியா? அப்போ இங்கே என்ன ஆயிரும் பாரு, 2 - 2ன்னு வந்துடும் n-2னால. அப்போ 0ன்னு வந்துடும்ல. இது -2 பவர் 0ன்னு வந்துடும்.
-2 பவர் 0 எனிதிங் பவர் 0 என்ன ஆயிரும் 1ன்னு ஆயிரும். எனிதிங் பவர் 0 1 அப்போ முடிஞ்சது. அப்போ இப்போ கணக்கு ஆன்சர் பாரு 2 ஈக்குவல் ஆயிடுச்சு பாரு. therefore adjoint of adjoint A equal to determinant of A n minus 2 அப்படின்னு அர்த்தம். இன்ட்டு என்னது A, இங்கே ஸ்கொயர் வராது மேலே, சரியா? determinant of A ஹோல் ஸ்கொயர் வராது, அதுக்கு தான் வரும். மறந்துடாதீங்க. ரைட், இப்போ பார்த்துக்கோ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, 2 அட்ஜாயிண்ட் இருக்கனால இங்கே -2 வரும். 3 அட்ஜாயிண்ட் இருந்தால் சப்போஸ் adjoint of adjoint A அப்படின்ட்டு இருந்தால் determinant of n minus 3 into A அப்படின்னு அர்த்தம். இது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு அட்ஜாயிண்ட் பார்த்து அது தகுந்தாவில் ஓட்டுக்க. ஓகேயா? அதே இது சேம் டைம் டிட்டர்மினண்ட் வந்துச்சுன்னா 2 சைடும், இந்த சைடு 2 டிட்டர்மினண்ட் வந்துச்சுன்னா இங்கிட்ட ஏ வராது. அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ n மைனஸ், சரிங்களா, 1 அப்படின்னு எழுதிட்டு எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து மேலே போட்டுக்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுதா சொல்கிறது? டிட்டர்மினண்ட் வருதா வரலையான்னு பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி n-3 நீங்கள் 3 அட்ஜாயிண்ட்டுக்கு போட்டிருக்கேன், அதே 3 அட்ஜாயிண்ட் வந்துருந்துச்சுன்னா மேலே பவரில் போட்டிருக்கேன். ஏன்னா 2 சைடு டிட்டர்மினண்ட் இருக்கனால. ஓகே, கேர்ஃபுல்லாக கவனமாக படிச்சுக்கோ, மறந்துடாது. தேங்க்யூ.